ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 3 ரெசிபி சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ரெசிபி கொள்ளு பச்சைப்பயிறு கினோவாலாம் போட்டு ஒரு கிச்சடி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நீங்கள் எல்லாம் வேக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கொள்ளு, 1 ஸ்பூன் பச்சைப்பயிறு, டேபிள் ஸ்பூன், இது 2 பேர் சாப்பிட்ற அளவு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. சைட் பை சைட் கினோவாவையும் ஊற வச்சுருங்க. அந்த 15 மினிட்ஸ் ஊறின பச்சைப்பயிறு கொள்ளு எடுத்து ஒரு குக்கரில் போட்டு 7 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே குக்கரில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கொள்ளு பச்சைப்பயிறு, அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அண்ட் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதிலே 1 டம்ளர் கினோவா எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த கிச்சடி ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமான நேரம் தான் இது செய்யறதுக்கு எடுத்துக்கும். அது கூட நான் தயிர் பச்சடி, தக்காளி தொக்கு, கத்திரிக்காய் பொரியல் வச்சு தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. நெக்ஸ்ட்டு ரெசிபி சம்பார் ரவை பிரியாணி. இந்தளவு வரும்னு ப்ராமிஸாக நான் எதிர்பார்க்கல. செய்யறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. ஒரு ஒரிஜினல் பிரியாணி சாப்பிட்டா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருந்தது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 1 டம்ளர் சம்பார் ரவை எடுத்துக்கிறேன். இதுவும் 2 பேர் சாப்பிட்ற அளவு தான். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதோட கலர் லைட்டாக கொஞ்சம் திக்காக சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் வரும். அப்படி வந்துருச்சுன்னா கலர் மீன்ஸ் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, இலை, அதுக்கப்புறம் சோம்பு போட்டிருக்கேன். நீங்கள் கரம் மசாலாஸ் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா புதினா அண்ட் கொத்தமல்லி, அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாடை போகிற வரலும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். அது கூடவே நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. அது கூட உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அது கூடவே மஷ்ரூமோட ஸ்டெம்மையுமே நான் எடுத்திருந்தேன். இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிட்டிங்கன்னா காய் ஓரளவு வெந்துடும். அது கூடவே மஞ்சள்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 25 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு மஷ்ரூம் ஸ்டெம்மை சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சம்பார் ரவை, அதையும் சேர்த்து லைட்டாக பரட்டிட்டு இதுக்கும் 1க்கு 2 தண்ணி ரெசிபி தான். ஒரு டம்ளர் சம்பார் ரவை எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடும். உப்பு போட மறந்துடாதீங்க. விசில் வச்சுட்டு சைட் பை சைட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது அந்த பிரியாணிக்கு மேலே சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை திறந்துட்டு லைட்டாக 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயத்தை தூவி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு எப்படி இருக்கோ தெரியுமா? நிஜமாக இது ஒரிஜினல் பிரியாணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். அது கூட மஷ்ரூம் ஃப்ரை செஞ்சுருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் புதினா இலை. இந்த இடத்துல நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். பட் நான் புதினா இலை சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் குழையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. இந்த மசாலா வதங்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்துட்டு மஷ்ரூம்லேருந்து தண்ணி நல்லா விட்டதுக்கப்புறமா பெப்பர் அண்ட் மல்லி தூவி இறக்குனிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பிரியாணிக்கும் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கும் கூடவே ஆனியன் ரைத்தாக்கும் சொர்க்கம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ என் பிளேட்டில் தான் இருக்குது.